ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ஆன்லைனில் ரொம்ப வருஷமாக அவைலபிளாக இருக்கக்கூடிய 3 பர்சனல் லோன் பற்றின டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். சேம் டைம் இந்த 3 அப்ளிகேஷன் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி இந்த 3 அப்ளிகேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். அட் தி சேம் டைம் இந்த 3 பர்சனல் லோன்லையுமே ஒரு யூனிக்கான ஃபியூச்சர் அப்படிங்கிறதும் இருக்குது. அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ எப்பவும் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட் இருக்கக்கூடியது மணிவியூ அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஸ்டார்டிங் 5,000லேருந்து அதிகபட்சமாக 10 lakhs வரையிலும் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 14% ஸ்டார்ட் ஆகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய லோனுக்கான ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்த வரைக்கும் 3 to 60 months அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2% ஆஃப் லோன் அமௌண்ட் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் தான், பட் மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் அப் டு 6% வரையிலும் கூட போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் எடுக்கிற லோனை இடையில நீங்கள் ஃபோர்க்ளோசர் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது அதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படிங்கிறதுமே கிடையாது. இப்போது இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படிங்கிறது 25,000க்கு மேலே இருக்கணும். அதே சமயத்தில் நீங்கள் 21 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். உங்களுடைய சிபில் ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக 650க்கு மேலே இருக்கணும். பட் கிரெடிட் ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு லேட் பேமெண்ட் அப்படிங்கிறதும் இருக்கக்கூடாது. அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான எலிஜிபிலிட்டியாகவே இந்த ஒரு அப்ளிகேஷனில் இருக்குது. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷனில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எடுத்துகிட்டு அந்த லோனை கட்டி முடிக்காமல் பாதியிலேயே ஃபோர்க்ளோசர் பண்ணிவிட்டு புது லோன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இவங்க ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு 20,000 லோன் எடுத்திருக்கீங்க, 10,000 கட்டிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து ஒரு லோன் வந்து இவங்க 30,000 எலிஜிபிள் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ரீமைனிங் கட்ட வேண்டிய அந்த 10,000 அப்படிங்கிறத அந்த 30,000 லோன்லேருந்து பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 20,000 அப்படிங்கிறத கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே அதுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறதும் அப்ளிகேபிள் ஆகும். தென் ரீபேமெண்ட் டென்யூரையும் உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் அப்போதைக்கு உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைலை பொறுத்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒரு சில அப்ளிகேஷனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் இந்த அப்ளிகேஷன்லேயும் இந்த மாதிரி ஒரு டாப் அப் லோனில் உங்களுக்கு எலிஜிபிள் கொடுக்குறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதை தவிர்த்து ஒருவேளை உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சமாக 1 lakh கூட இவங்க லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின வீடியோ அப்படிங்கிறது அடுத்தடுத்து ஒரு ஃபுல் வீடியோவாக வரும். பட் இதை பொறுத்தவரையிலும் ஒரு இனிஷியல் இம்ப்ரெஷன் வீடியோ தான். அடுத்து ஃபுல் வீடியோ அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் ஆகும். இதை பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்க் கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே கேஸ், இந்த லிஸ்ட்டில் ரெண்டாவதாக நம்ம ஸ்டாஷ்வின் அப்ளிகேஷனை சொல்லலாம். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஜஸ்ட் 1,000லேருந்து அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு அப் டு 30 days வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 30 நாளைக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பே பண்ண தேவையில்லை. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்க்கு லோன் அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதுக்கு ஒரு பர்டிகுலர் சார்ஜஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து ரீபேமெண்ட் டென்யூரை பொறுத்தவரைக்கும் 12 to 36 months அப்படிங்கிறதும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 21% per annumலேருந்து அதிகபட்சமாகவே 45% per annum இருக்கும் அப்படிங்கிறது இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டின்னு பார்க்க நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட்டான இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதர்வைஸ் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கு அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடென்டிட்டி ப்ரூஃப் இது ரெண்டுமே தேவைப்படும். இதுக்காக பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஒரு சில கேசஸில் இவங்க இன்கம் ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாஷ்வின் அப்ளிகேஷன்லையுமே முன்ன பார்த்த மாதிரி மணிவியூ அப்ளிகேஷனில் கொடுத்த மாதிரியே இவங்களும் டாப் அப் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த விதத்தில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்துகிட்டு ரீபேமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரீபேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லோன் அமௌண்ட்டை இன்னொரு லோனாகவும் இடையிலேயே உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடையில நீங்கள் விட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 2 லோனாக இங்கே போயிட்டு இருக்கோம். பட் முன்ன பார்த்தா மணிவியூ அப்ளிகேஷனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெகுலராக ஒரே லோன் தான் ரன் ஆகும். பட் இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் சேம் டைமில் நீங்கள் 2-3 லோன் அப்படிங்கிறது கூட ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. பட் இருந்தாலுமே இந்த அப்ளிகேஷனில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் அப்படிங்கிறதும் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது உங்ககிட்ட எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. அது அப் டு ஒரு 500 வரையிலும் கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னாலுமே உங்களுடைய கிரெடிட் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் பெஸ்ட்டாக இருந்தால் தான் எலிஜிபிள் கொடுப்பாங்க. அதர்வைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுடைய ப்ரொஃபைல் ஒர்ஸ்ட்டாக இருந்து நீங்கள் இந்த அமௌண்ட்டை பே பண்ணீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வேஸ்ட்டாக போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணும்போது பர்சனல் லோனுக்கு அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லதாகவே இருக்கும். அடுத்து மூணாவதாக நம்ம பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன்லையும் சொல்லலாம். இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 20,000லேருந்து அதிகபட்சமாக 55 lakhs வரைக்கும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க.
ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 6 to 96 months அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுறாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 10%லேருந்து அதிகபட்சமாகவே 31% per annum தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது நியர்லி 4% வரையிலும் கூட இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பஜாஜ் ஃபின்சர்வுடைய பர்சனல் லோன் இந்த பர்சனல் லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆஸ் யூஷுவல் 21 வயசு கம்ப்ளீட் ஆகியிருக்கணும். நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தாலும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா ஒர்ஸ்ட் சிபில் இருந்தால் கூட உங்களுக்கு லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கு ஆல்ரெடி நீங்கள் இந்த பஜாஜ் ஃபின்சர்வில் ஏதாவது லோன் எடுத்துட்டு ஆன் டைமில் ரீபேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்கணும். இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன்லையுமே உங்களுக்கு பர்சனல் லோனை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் எலிஜிபிளாக கொடுத்துருவாங்க. அதில் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை மட்டும் எப்போ வேணாலும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். விட்ராவல் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்கான டென்யூர் அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விட்ராவல் பண்ணது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களுக்கு எப்போ லோன் அமௌண்ட் தேவைப்படுதோ அப்போ வந்து விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இந்த பஜாஜ் ஃபின்சர்வ் அப்ளிகேஷன்லையுமே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பார்த்த இந்த 3 பர்சனல் லோன்லையுமே உங்களுக்கு டாப் அப் லோன் ஆப்ஷனில் லோன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த விதத்தில் உங்களுக்கு இடையில் ஏதாவது லோன் அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னா விட்ராவல் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த 3 அப்ளிகேஷனுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதர்வைஸ் இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.